ஸோ செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஆரக்கிளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ செலக்ட் வந்து நிறைய இது வந்து இருக்கும். அதில் நம்ம ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு போட்டு பார்க்குறோம். ஸோ இந்த எம்ப்ளாயீஸ் டேபிளில் நம்ம வந்து இப்போது ஸ்டார் அப்படின்னு என்ன மீனிங்னா ஆல் த காலம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது வந்து ஆல் த காலம்ஸ். ஸோ எல்லா காலமும் எல்லா டேட்டாவும் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னு ரைட் கிளிக், இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி கவுண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு 107 ரோ இருக்குது அப்படின்னு வரும். ஸோ இதுதான் மேனுவலாக கவுண்ட் எடுக்கிறது. ரைட் கிளிக் பண்ணி கவுண்ட் போட்டிங்கன்னா கவுண்ட் வரும். ஸ்டார்னு போட்டிங்கன்னா ஆல் த காலம்ஸ் மீனிங். இல்லை எனக்கு எல்லா காலமும் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் வேணும் அப்படின்னா அதை மட்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம் வேணும், அவங்களோட சேலரி வேணும், ஓகேங்களா, அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வேணும் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். இந்த இந்த இது வந்து நம்மளுக்கு வேணும். இந்த 4 காலம் மட்டும்தான் எடுக்கிறோம் அப்படின்னா அதை மட்டும் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட் நேம் எடுக்கணும்னா லாஸ்ட் நேம் மட்டும், அது மட்டும் கூட எடுத்துக்கலாம். எந்த காலம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செலக்டிங் எ பர்டிகுலர் காலம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் நம்ம ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி 2 ஐஃபன் போட்டிங்கன்னா அந்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ காலம் அலியாஸ்னு ஒன்று இருக்குது, காலம் அலியாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அலியாஸ் அப்படின்னா என்னென்னா இந்த காலம்க்கு வேற நேம் கொடுக்கலாம். செலக்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன், எம்ப்ளாயி ஐடிஎஸ் அசோசியேட் ஐடி அப்படின்னு கொடுக்குறேன், அசோசியேட் அண்டர்ஸ்கோர் ஐடின்னு கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடியை வந்து அசோசியேட் ஐடின்னு கொடுக்கும்போது எனக்கு அது என்ன ஆகுனா அசோசியேட் ஐடின்னு இங்கே காட்டும். இந்த இடத்துல வந்து காட்டும்போது அசோசியேட் ஐடின்னு காட்டும். இது பாருங்க, இப்போ எம்ப்ளாயி ஐடி வந்து அசோசியேட் ஐடின்னு மாறிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம், இந்த அசோசியேட் ஐடி நீங்கள் இப்படியும் போடலாம், நீங்கள் அப்படி இல்லைன்னா வெறும் எம்ப்ளாயி ஐடி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் அசோசியேட் ஐடின்னு போடலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து அலியாஸ்ன்னு சொல்கிறோம், காலம் அலியாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதே வந்து காலம் கால்குலேஷன் ஒன்று சொல்லுவோம். அது என்ன மீனிங்னா இப்போ ஃபர்ஸ்ட் நேமும் லாஸ்ட் நேமும் நம்ம வந்து கன்கேட் பண்ணுறோம், கன்கார்டினேஷன் பண்ணுறோம். அப்போ என்ன மீனிங்னா இப்போ சப்போஸ் இப்போ நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் கன்கேட் பண்ணிவிட்டு கன்கேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் கம்மா லாஸ்ட் நேம் அப்படி போட்டிங்கன்னா ரெண்டையும் ஒன்றா கன்கார்டினேஷன் பண்ணோம், ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொடுக்கணும். ஆனால் எனக்கு இப்படி வருது, எனக்கு இடையில ஸ்பேஸ் வேணும். அதே மாதிரி இதை வந்து ஃபுல் நேம்னு ஒரு மேலே கொண்டு வரணும். அப்போ அது அலியாஸ் நேம் கொண்டு வரணும், ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அலியாஸ் நேம் பண்ணுறோம். இந்த அலியாஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல ஆனால் ஸ்பேஸ் இல்லை பாருங்க, எனக்கு ஸ்பேஸ் வேணும். அப்போ இது என்ன பண்ணணும், ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும்னா கன்கார்டினேட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் நேமை கன்கார்டினேட் பண்ணுறேன் ஸ்பேஸோட. இது என்ன வரும், ஃபர்ஸ்ட் நேம் ஒரு ஸ்பேஸோட வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இந்த ரிசல்ட்டை கன்கேட் பண்ணுறேன், வர ரிசல்ட்டை கன்கேட் ஆஃப் இது பண்ணிட்டு லாஸ்ட் அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு போடுறேன், அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு போடுறேன். இது வந்து ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் அப்படின்னு ஒன்று. ஸோ இப்படி தான் எனக்கு வந்து ஃபுல் நேம் அப்படிங்கிற காலம் போடலாம். இப்போது இது வந்து காலம் கன்கார்டினேஷன். இந்த காலம் கன்கார்டினேஷன் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இப்படி போடுறதுக்கு பதிலாக, இந்த மாதிரி கன்கார்டன் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இதுதான் பைப் சிம்பிள். என்ன சிம்பிள் சார்? பைப் சிம்பிள். பைப் இந்த என்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு, அந்த என்டருக்கு மேலே அந்த ஷிஃப்ட் பிடிச்சி இது பண்ணீங்கன்னா அந்த பைப் சிம்பிள். ஆமாம் ஆமாம் இருக்கு சார். ஸோ ஃபர்ஸ்ட் நேமு பைப்பு, ஒரு ஸ்பேஸ் வேணும்ல எனக்கு, அதனால் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பைப் சிம்பிள். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஃபுல் நேம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு டேட்டாவை கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறோம், காலம் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலம் கன்கார்டினேஷன். நான் இதை வந்து இப்படி நான் போடலாம். இப்படி நான் போட்டால் எனக்கு பண்ணா இதுக்கு பேர் கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து கமெண்டட் ஆகும். 2 ஐஃபன் போட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் லைனை ஆரக்கிள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது அப்படிங்கிறதா இந்த கன்கார்டினேஷன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து காலம் கன்கார்டினேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் கால்குலேஷன். ஓகே, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்படி போட்டுக்கலாம், காலம் கால்குலேஷன்
அப்படின்னு போட்டு இந்த இடத்துல எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு காலம் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்லாம் போடுறேன். இப்போ சேலரியை வந்து கால்குலேட் பண்ணி போடணும். ஒரு சேலரி அப்படின்னு கொடுக்குறோம். இந்த சேலரியை ப்ளஸ் 1000ன்னு போடுறேன். இது என்ன போடுறேன், நியூ சேலரி அப்படின்னு அலையஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை அலையஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேலரின்னு வருது, இங்கே நியூ சேலரின்னு வருது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து காலம் கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட் பண்ணிக்கலாம், எனக்கு என்ன வேணுமோ அதை வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆனுவல் சேலரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ட்டு 12 மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இன்ட்டு 12 போட்டிங்கன்னா ஆனுவல் சேலரின்னு போடலாம். அவங்க ஆனுவல் சேலரி வந்து ஆனுவல் சேலரி போட்டிங்கன்னா இது வந்து இன்ட்டு 12 மாறிடும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து சேலரியை வந்து நான் வந்து ஆனுவல் சேலரியாக கால்குலேட் பண்ணி எனக்கு போட முடியும். இதுதான் வந்து காலம் கால்குலேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நிறைய இருக்குது. இப்போ வந்து கன்வர்ஷன். ஸோ கன்வெர்ட் பண்ணுறது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா, டேட்டாவை வேற மாதிரி கூட எடுக்கணும். ஹையர் டேட்னு ஒரு காலம் இருக்கு. இந்த ஹையர் டேட் இது நீங்க ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல சார்? இதெல்லாம் வந்து ஹெச்ஆர் ஸ்கீமா நீங்க இன்ஸ்டால் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, நான் உங்களுக்கு அன்லாக்லாம் பண்ணி கொடுத்தேன்ல, அதுல இருக்கு. சரிங்களா? அதுல போய் இந்த ஹெச்ஆர் ஸ்கீமால போய் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும். இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே சார். ஸோ இந்த ஹையர் டேட்டுங்கிற காலமை என்ன பண்றேன், to_ கேர் அப்படின்னு கன்வெர்ட் பண்றேன், கேரக்டரா கன்வெர்ட் பண்றேன். இப்போ ஹையர் டேட்டை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹையர் டேட்ல இருந்து ஒய்ஒய் மட்டும் வெளியில் எடுக்கணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்க, இது பாருங்க, இது வந்து ஹையர் டேட்டுங்கிற காலம் இருக்கிற காலம். அதுல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா to care of ஹையர் டேட் கமா ஒய்ஒய்ன்னு போட்டிங்கன்னா அதுல இருந்து எனக்கு கேரக்டர் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்தோம். அதாவது என்னன்னா இயரை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து அதை கேரக்டரா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த டேட் காலம்ல இருந்து இயரை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து நான் வந்து ஒரு அது மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து கன்வர்ஷன் இல்லை கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், டைப் காஸ்டிங் சொல்லுவோம். எம்எம்னா மந்த் வரும். ஸோ எம்எம்னா அந்த மந்த் வரும். பாருங்க 06 09 அப்படின்னு வருதா, செப்டம்பர்னா 09 வருது. இல்லை எனக்கு அந்த செப்டம்பர் மாதிரியே செப்டம்பர்னு வரணும் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா எம்எம்க்கு பதிலாக எம்ஓஎன்னு எடுக்கணும். எம்ஓஎன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் அது மாதிரி வரும். எம்ஓஎன் டிஹெச்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்ஓஎன் டிஹெச்னா ஃபுல்லாக வரும். பாருங்க, இது வந்து எம்எம், இது எம்ஓஎன், இது எம்ஓஎன் டிஹெச். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் கன்வர்ஷன். ஓகே, கிளியரா? ஸோ இந்த கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் வந்து காலம் கன்கார்டினேஷன், காலம் அலையாஸ், காலம் கன்கார்டினேஷன் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், இது வரைக்கும் டேட்டாவை தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி வந்து காலம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். இது வரைக்கும் காலம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பார்த்தோம். இதுக்கு மேலே டேட்டா எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து வேர் கிளாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ வேர் அப்படிங்கிறது என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு எடுத்துக்கிட்டு இந்த எம்ப்ளாயிஸில் எனக்கு ஏதாவது ஒரு வேர் கிளாஸ் அப்ளை பண்ணுறேன். சேலரி கிரேட்டர் தேன் அப்படின்னு போட்டோன்னா இப்போ கிரேட்டர் தேன் 15,000 வாங்குறவங்களை மட்டும் எடு அப்படின்னு அர்த்தம். சேலரி கிரேட்டர் தேன் 15,000, சாரி வேர் போடணும், வேர் கிளாஸ் போடறதுனால எரர். ஸோ வேர் சேலரி கிரேட்டர் தேன் 15,000 அப்படின்னு போடுறேன். அப்போ எனக்கு வந்து இந்த 15,000 அப்படின்னு அதுக்கு மேலே வாங்குறவங்கள மட்டும்தான் எனக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ ஒரு டேபிளில் டேட்டா இருக்குது, அதை நமக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறதுக்கு பேர் தான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஒரு டேபிளில் டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நமக்கு தேவையான மாதிரி எடுத்து அதை எப்படி பார்க்குறோமோ அதுதான் வந்து செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இது வந்து வேர் கிளாஸ். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் போடலாம். ஸோ லெஸ் தென் 3,000 அப்படின்னு போடலாம். லெஸ் தென் 3,000னா 3,000க்கு கீழே யார் யாரெல்லாம் சேலரி வாங்குறாங்களோ அது மட்டும்தான் வரும். இது வந்து லெஸ் தென் அப்படிங்கிறது லெஸ் தென் 3,000. இப்போ இதில் வந்து 2 காலம் கூட போடலாம். அதாவது என்னென்னா கிரேட்டர் தேன் 3,000 அண்டு சேலரி லெஸ் தேன் 5,000 அப்படின்னு போடலாம். இப்போ 3,000லேருந்து 5,000 வரைக்கும், 3,000 to 5,000 இது வந்து 3,000யும் 5,000யும் இன்க்ளூட் பண்ணாது. ஏன்னா இது வந்து கிரேட்டர் தேன் 3,000 லெஸ் தேன் 5,000. ஆனால் அது ரெண்டு இன்க்ளூட் பண்ணணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்,
கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் தென் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி போடணும். லெஸ் than ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிற மாதிரி நீங்க போட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து ஓகே சார் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 3000 அண்ட் லெஸ் than. இப்போ வந்து 3000 இதுல இன்க்ளூட் ஆகும், 5000 இன்க்ளூட் ஆகும். So இதே வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் ஓகே அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி 2 தடவை காலம் யூஸ் பண்றதுக்கு பதிலாக பிட்வீன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ பிட்வீன் அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா 2 தடவை பிட்வீன் salary 5000 அண்டு 7000 அப்படின்னு சொல்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா வேர் salary பிட்வீன் அவ்வளோதான், மறுபடியும் சேலரி வந்து தேவையில்லை. ஓகேவா? ஸோ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் salary பிட்வீன் 5000 அண்ட் 7000 போட்டிங்கன்னா இந்த 5000லேருந்து 7000 வரைக்கும் என்னென்ன சேலரி இருக்கும். இது என்ன பண்ணுன்னா 5000 7000 இன்க்ளூட் பண்ணும். பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஆயிடுச்சா 7000 அப்படிங்கிறது. ஸோ இன்க்ளூட் ஆகும். ஆனால் இந்த லெஸ் தென் கிரேட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணாது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் தான் இது பண்ணும். இதை வந்து நாட் பிட்வீன் கூட போடலாம். நாட் பிட்வீன்னா இந்த ரேஞ்சை தவிர மீதி இருக்கிற டேட்டாலாம் வந்து வர்றதான் நாட் பிட்வீன். ஓகே, ஸோ நாட் பிட்வீன் 5000க்கு கீழே இருக்கும், 7000க்கு மேலே இருக்கும், அந்த மாதிரி வரதான் இது எடுத்துட்டோம். இது நாட் பிட்வீன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து பிட்வீன் நாட் பிட்வீன் சொல்லுவோம். இப்போ இது வந்து ஒரு நியூமரிக்கல் காலம் இருக்கிற வேர் கிளாஸ். இப்போ எனக்கு கமிஷன் பர்சன்டேஜ் யாரெல்லாம் வாங்கல, நல் வேல்யூ இருக்கு, நாட் நல் வேல்யூ இருக்கு. கரெக்டா? அதாவது நாட் நல்னா ஒரு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம், நல்லுனா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஆமாம் சார். ஸோ அப்படின்னு அர்த்தம். ஸோ வேர் கமிஷன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். கமிஷன் பர்சன்டேஜஸ் நல் அப்படின்னு போடலாம். நல்லுனா அங்கே எதுவுமே டேட்டா, அந்த கமிஷனே வாங்காதவங்கன்னு அர்த்தம், அங்கே டேட்டாவே இல்லாமல் இருக்கிறவங்க தான் இது. சரிங்களா? இஸ் நல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இஸ் நாட் நல் அப்படின்னு போடணும். சரிங்களா? இஸ் நாட் நல் அப்படின்னு போடலாம். இஸ் நல் இஸ் நாட் நல். இஸ் நாட் நல்னா உங்களுக்கு இந்த இடத்துல வேல்யூ வரதான் இஸ் நாட் நல். ஓகேங்களா? அமௌண்ட் பே ஆயிருக்கிற இதெல்லாம். ஓகே சார். அதாவது கமிஷன் வாங்குறவங்க சம் கமிஷன் வாங்குறாங்க, 40%, 30% ஆஃப் த சேலரி வந்து கமிஷன் அவங்க வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இஸ் நல் இஸ் நாட் நல் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறோம். இது நல் வேல்யூவை ஹேண்டில் பண்ணுறது. சரி, ஓகே. எனக்கு வந்து எப்படி ஒரு காலமை இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் காலம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் சேலரி அப்படின்னு போட்டுட்டு வேர் ஃபர்ஸ்ட் நேம்னு போடுறேன், சேலரின்னு போடலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஒரு கேரக்டர் காலம். ஃபர்ஸ்ட் நேம் ஈக்குவல் டு நான் ஏதாவது ஒரு ஜான் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி ஜான் அப்படிங்கிறது வரும். ஓகே, 2 ஜான் இருக்காங்க. வேற ஏதாவது ஒரு ஜான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஜான் கேபிட்டல் லெட்டரில் போடுறேன், ஸ்மால் லெட்டரில் போடுறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது வேற ஜான், இப்போ வர்றது வந்து வேற ஜான். ஓகேங்களா? இது ஜான் சென்னு இருக்கு, இது வந்து வேற. அப்போ ஆரக்கிள் பொறுத்த வரைக்கும் டேட்டாஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். என்ன சார்? டேட்டா சார் கேஸ் சென்சிட்டிவ். சரிங்களா? கேஸ் சென்சிட்டிவ். நீங்க இப்படி போடுறது வேற, இப்படி போடுறது வேற, இப்படி போடுறது வேற. ஓகே, ஸோ அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் வந்து நம்ம கேபிட்டல் ஸ்மால் கூட கரெக்டா போடணும்ன்ற மாதிரி சொல்றீங்கல்ல சார்? ஆமா, அது மாதிரி போடணும். கரெக்டா போட்டா தான் வரும். இப்போ ஜான் கேபிட்டல்ல போடுறோம், அதுக்கு வேற ரெக்கார்ட் எடுத்து வரும் பாருங்க, ஜான் ரசல் எடுத்து வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து டேட்டாவை எடுத்து வரதுக்கு பேர் தான் எனக்கு வந்து கேரக்டர் காலம். சரி, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, இந்த மாதிரி ஒரு இருக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் லைக்குன்னு பேர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து எனக்கு எக்ஸாக்டாக ஒரு வேல்யூ தெரியல, லைக் அப்படின்னு போட்டுக்கலாம். லைக் அப்படின்னு போட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் போடணும். எனக்கு தெரிஞ்சதை வந்து வேல்யூ போடணும், தெரியாத வந்து பர்சன்டேஜ் போடணும். ஸோ தெரியாத வந்து பர்சன்டேஜ் போடணும். இப்போ லைக் ஏ அப்படின்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க. ஏ பர்சன்டேஜ்னா என்ன மீனிங்னா ஏல ஸ்டார்ட் ஆகிறவங்களால எடுத்துட்டு வரும். ஏ பர்சன்டேஜ் என்ன மீனிங்? அதாவது தெரிஞ்சது வந்து ஏ, தெரியாதது வந்து எல்லாமே பர்சன்டேஜ் போடுவோம். தெரியாததை வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் போடுவோம். அதுதான் வந்து ஏ பர்சன்டேஜ். ஸோ இது வந்து நம்ம வந்து ஏ பர்சன்டேஜ் போடுறோம். ஸோ இதே வந்து பர்சன்டேஜ் ஏன்னு கூட போடலாம், பர்சன்டேஜ் ஏன்னு கூட போடலாம். இப்படி போட்டீங்கன்னா என்ன மீனிங்னா ஏல முடிகிறவங்க வர்றாங்கன்னு அர்த்தம். அதாவது கடைசி எண்டு வந்து ஏ, முன்னாடி வந்து பர்சன்டேஜ் இருக்கலாம். பர்சன்டேஜ்னா எது வேணாலும் இருக்கலாம், அப்படி அர்த்தம். சரிங்களா?
இதுல ஓகே சார். ஏஎன் அப்படின்னு போடுறேன். அப்ப என்ன மீனிங்? ஏஎன் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா 2 பக்கம் பர்சன்டேஜ் இருக்கிறதுனால எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன் எங்கெங்க வருது செக் பண்றது. ஆமா. எந்த இடத்துல வேணாலும் ஏஎன் இருக்கும் பாருங்க. இது வந்து ஏஎன்ல முடியிறது. ஃபர்ஸ்ட் நேம் வந்து யாருக்கெல்லாம் ஏஎன்ல முடியுது அப்படின்னு சொல்றதுதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு 6 டிஜிட்ல எனக்கு வந்து வேணும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஒரு 8 டிஜிட்ல இருக்கிறவங்கள எடு அப்படின்னா, இங்க 8 அண்டர்ஸ்கோர் போட்டுக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இந்த மாதிரி 8 நம்ம இது போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம். இதுக்கப்புறம் இதுல ஏன்னு போடலாம். இதுல ஏன்னு போட்டீங்கன்னா, இப்ப 8 டிஜிட் இருக்கணும். செகண்ட் டிஜிட் வந்து ஏன்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்க போடலாம். ஆனா அண்டர்ஸ்கோர் போடணும். ஓகேவா? இத மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி போடுறதா நம்மளுக்கு வந்து லைக் கீவேர்ட், அதாவது பேட்டர்ன் மேட்சிங். லைக் கீவேர்டு வர்றது எல்லாமே பேட்டர்ன் மேட்சிங் சொல்லுவோம். ஸோ பேட்டர்ன் மேட்சிங் அப்படிங்கிறது இந்த லைக் கீவேர்டு வரும். ஸோ இது மாதிரி வர்றது லைக் கீவேர்டு. இப்போ எனக்கு எத்தனை டேட்டா இருக்குது, இந்த இந்த ரெக்கார்டில் எவ்வளோ ரெக்கார்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா கவுண்ட் எடுத்து பார்க்கலாம். செலக்ட் கவுண்ட் ஆஃப் ஸ்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட்டுங்கிறது வரும். எவ்வளோ கவுண்ட் இருக்கு, சரி 107 ரெக்கார்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கவுண்ட் ஆஃப் ஸ்டாருங்கிறது ஆல் த காலம்ஸை கன்சிடர் பண்ணும். இப்போ கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாய் ஐடின்னு கூட போடலாம். அது என்ன பண்ணுன்னா, அந்த எம்ப்ளாய் ஐடி எத்தனை எம்ப்ளாய் ஐடி இருக்குதோ அதை கவுண்ட் பண்ணும். ஸோ கவுண்ட் வந்து நல் வேல்யூ கவுண்ட் பண்ணாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் வந்து நல் வேல்யூ நோட் பண்ணாது, கவுண்ட் பண்ணாது. அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த கவுண்ட் நம்ம கவுண்ட் பண்றோம்ல எப்படி, ஸோ 1, 2, 3, 4ன்னு கவுண்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த கவுண்ட் ஆஃப் ஸ்டார், கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாய் ஐடி இட் வில் டூ. அப்போ நம்ம கவுண்ட் ஆஃப் எம்ப்ளாய் ஐடின்னு நம்ம போடும்போது அது வந்து கவுண்ட் பண்ணாது. அப்படிங்க நல் வேல்யூ இருந்ததுன்னா கவுண்ட் பண்ணாது. இந்த இடத்துல இந்த எம்ப்ளாய் ஐடியில் வந்து நல் வேல்யூ இருந்ததுன்னா கவுண்ட் பண்ணாது. அதுதான். இப்போ கவுண்ட் ஆஃப் கமிஷன் பர்சன்டேஜ்னா எவ்வளோ பேர் கமிஷன் பர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டும். ஸோ 107ல மீதி 35 பேர் தான் கமிஷன் வாங்குறாங்க. ஸோ இது மாதிரி இல்லை அப்படிங்கிறது கமிஷன் பர்சன்டேஜ். இந்த மாதிரி கவுண்ட்னு சொல்றோம். இப்போ எனக்கு இந்த டேபிள்ல பாருங்க, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு எடுக்கிறோம். இந்த டேபிள்ஸ்ல இந்த இடத்துல பார்க்கும்போது நியூமரிக் காலமை வந்து செலக்ட் பண்ணி பார்த்தோம் வேர் கிளாஸ்ல. அதே மாதிரி ஒரு கேரக்டர் காலமை வேர் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த இதே நியூமரிக்கல் காலம் பார்த்தீங்கன்னா இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி, எத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்கு எம்ப்ளாயி டேபிள்ல அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 19 ஒரு டிபார்ட்மெண்ட், 16 ஒரு டிபார்ட்மெண்ட், 100, 30, 50 இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி இது பண்றது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஐடியும் செலக்ட் ஆகும். ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்ன்னு போட்டீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஐடியும் இந்த மாதிரி செலக்ட் ஆகும். அந்த காலமா நீங்க செலக்ட் பண்ணி பாக்குறீங்கன்னு அர்த்தம். அதான மீனிங். டிஸ்டிங்க்ட்னு போட்டீங்கன்னா டிஸ்டிங்க்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஷோ பண்ணும். ஓகேங்களா? டிஸ்டிங்க்டா இத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வர்றது டிஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். எவ்வளோ கவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, இதுல எத்தனை டிபார்ட்மெண்ட் ஐடி இருக்குன்னு பார்க்கணும்னா கவுண்ட் ஆஃப் டிஸ்டிங்க்ட் ஆஃப்னு போட்டீங்கன்னா கவுண்ட் வந்துடும். ஓகே, நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ இதை கவுண்ட் பண்றோம். எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4 இந்த மாதிரி கவுண்ட் பண்றோம். சரிங்களா? இப்போ இந்த நல் வேல்யூ அதை எடுத்துக்காது. ஸோ அந்த மாதிரி வர்றதுதான் இந்த கவுண்ட். 11 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நீங்க எம்ப்ளாயி டேபிள்ல போய் நீங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா எண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ 90 1, ஸோ 60 2, 3. ஸோ இந்த மாதிரி எண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் 11 டிபார்ட்மெண்ட் இருக்கும் யூனிக்கா. அதுதான் டிஸ்டிங்க்ட். டிஸ்டிங்க்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ், ஸோ வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி அப்படின்னு போடுறேன். டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு ஸோ 13 போடுறேன். இதுக்கு என்ன மீனிங்? 30ல இருக்கிறவங்கள எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றோம். டிபார்ட்மெண்ட் ஐடி 30ல யார் யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ அவங்கலாம் வாங்க அப்படின்னு. இப்போ எனக்கு 30லையும் வேணும், 70லையும் வேணும். 30 and 70 வேணும். அப்போ என்ன பண்றோம்? 30, 70 அப்படின்னு போட முடியாது. இன்னுன்னு கொடுக்கணும். அதாவது டிபார்ட்மெண்ட் ஐடி இன் 30, 70 கொடுக்கணும். அதாவது மோர் தேன் ஒன் வேல்யூ நீங்க வந்து சேம் காலம்ல எடுத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு கோ வித் இன் கீவேர்ட். ஸோ இன் கீவேர்ட் போடணும். இப்போ என்ன மீனிங் இதுக்கு? 30ல ஒர்க் பண்றவங்க, 70ல ஒர்க் பண்றவங்க ரெண்டு சேர்த்து. இந்த ரெண்டை தவிர மீதியெல்லாம் வாங்க அப்படின்னா நாட் இன்னு போடணும். அவ்வளவுதான். ஸோ இதை தவிர மீதியெல்லாம்
நாட் இன் அப்படின்னு தான் இது சொல்கிறோம். இது வந்து நாட் இன் அப்படின்னு சொல்லி போடுறோம். சரிங்களா? இன்னு நாட் இன் அப்படின்னு சொல்கிறோம். டிஸ்டிக் இதெல்லாம் வந்து இருக்கிற கீவேர்டு. இப்போது எனக்கு இந்த டேட்டில் வந்து 2005ல் ஜாயின் பண்ணவங்களாம் எடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் போட்டுட்டு வேர்னு போடுறோம். வேர் போட்டு ஹையர் டேட் அப்படின்னு போட்டு ஈக்குவல் டு 2005ன்னு போட முடியாது. ஏன்னா நீங்கள் இந்த பக்கம் டேட்டா கன்சிஸ்டன்சி வரும், இன்கன்சிஸ்டன்சி வரும். ஏன்னா இது டேட் காலம், இது ஒரு நம்பரு. ஒரு டேட் காலம் ஒரு நம்பரோட ஈக்குவேட் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஒரு டேட்டை வந்து எப்படி நம்பரோட ஈக்குவேட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அதனால என்ன வரும்னா இந்த மாதிரி எரர் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா டைப்னு வருது. அப்போ என்ன பண்ணுறோம், இதிலிருந்து இயரை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம தெரியும். இப்போ தான் ஒன்று பார்த்தோம், 2 கேர் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? 2 கேர் ஆஃப் ஹையர் டேட்டில் ஒய்ஒய்ன்னு போட்டிங்கன்னா அந்த இயரை மட்டும் பிரித்து எடுக்கும். அப்போ அதுக்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2005ல் ஜாயின் பண்ணவங்க எல்லாம் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஹையர் டேட் அந்த மாதிரிலாம் காலம்ஸ் நம்ம சொல்கிறது. காலமை பார்த்தோம், நியூமரிக் காலம் பார்த்தோம், இதெல்லாம் வந்து சொல்கிறோம். இப்போது நான் வந்து எம்ப்ளாயிஸ் டேபிள்லேருந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு நான் எடுக்கும்போது, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னு எடுக்கும்போது இது எப்படி எடுக்கும்னா, நான் எந்த ஆர்டரில் அந்த டேட்டா பேஸில் போய் இன்சர்ட் பண்ணணும் அந்த ஆர்டரில் வரும். இல்லை எனக்கு இந்த நேம் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வச்சு எனக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர்டர் பைன்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஆர்டர் பை ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நேமை ஆர்டர் பண்ணும். ஆர்டர் பண்ணிச்சா? ஆடம்ங்கிறது ஃபர்ஸ்ட் வருதா? இந்த ஆடம்ங்கிறது ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அந்த ஆர்டர்லேருந்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் போகும். இப்போ அதே வந்து டிசெண்டிங் போட்டிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த வின்ஸ்டன்லேருந்து வருது. ஏன் இந்த ஜான் அப்படிங்கிறது வருதுன்னா இது வந்து லோயர் கேஸ். ஸோ எப்பவுமே அப்பர் கேஸை விட லோயர் கேஸ் வந்து ஆஸ்கி வேல்யூ வந்து அதிகம். அதனால தான் இது வந்து டிசெண்டிங் ஆர்டர் போகும்போது இது ஃபர்ஸ்ட் வரும். ஓகேங்களா? இதோட ஆஸ்கி வேல்யூவோட இதோட ஆஸ்கி வேல்யூ அதிகம். அதனால தான் இது டிசெண்டிங் ஆர்டர் போகும்போது இது ஃபர்ஸ்ட் வரும். ஆர்டர் பை அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். நான் சேலரியை வந்து ஆர்டர் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்? சேலரியை டிசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் பை சேலரி டிசெண்டிங்னு போடணும். டிஎஸ்சின்னு போட்டிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணணும். இப்போது எனக்கு சேலரியை டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணும்போது ஒரு இந்த சேலரி பாருங்களேன். இந்த 10,000 அப்படிங்கிற சேலரியை 4 பேர் வாங்குறாங்க. அப்போ இந்த 4 பேர்த்துக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். நான் தான் ஃபர்ஸ்ட், நீ தான் ஃபர்ஸ்ட். அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்போ சேலரி அப்படிங்கிற காலம் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டரில் போடும்போது இப்போ இந்த 4 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வரும். இந்த இன்ஜினியரிங் கட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா சேம் கட் ஆஃப் வாங்கணும் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எப்படி வந்து ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், சேலரி சேமாக வந்ததுன்னா ஹையர் டேட் வச்சு ஆர்டர் பண்ணு அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். இது வந்து 2 காலம் வச்சு ஆர்டர் பண்ணுறது மீனிங். சேலரி ஆர்டர் பண்ணோம், சேம் சேலரியாக இருந்ததுன்னா ஹையர் டேட் வச்சு ஆர்டர் பண்ணோம். இது சேலரி ஆர்டர் பண்ணுச்சுன்னா அந்த ஹையர் டேட் வச்சு பண்ணுறது. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது சேலரி ஹையர் டேட்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இப்படியும் நம்ம பண்ணலாம். இல்லை அப்படி இல்லைன்னா இந்த சேலரிங்கிறது எத்தனாவது காலம்? 1 2 3 4 5 6 7 8th காலமா? ஸோ அப்போ சேலரி வந்து 8ன்னு கொடுத்துடலாம், இதை வந்து 6ன்னு கொடுக்கலாம். இது ஈக்குவல் டு இதுதான் 8th காலமும் 6th காலமும். நீங்கள் ஆர்டர் பை 2ன்னு கொடுக்குறீங்க, என்ன மீனிங்? ஆர்டர் பை 2ன்னு கொடுக்குறீங்க, என்ன மீனிங்? செகண்ட் காலம் ஆர்டர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நேம் அசெண்டிங் ஆர்டரில் ஆர்டர் பண்ணோம். ஓகேவா? பண்ணிடுச்சா? இதெல்லாம் வந்து ஆர்டர் பை கிளாஸ். செலக்ட் சிஸ்டம் டேட்னா இன்னைக்கு டேட் எடுக்கும், 22nd May. இந்த இன்னைக்கு டேட் எடுத்துகிட்டு வந்துடும். கரண்ட் டேட்னு கூட போட்டுக்கலாம், கரண்ட் டேட்னு போடலாம். சிஸ்டம் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் இருந்து எடுக்கக்கூடாது. இது என்ன நீங்கள் கேட்டிருக்கலாம், இது டியூவல்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். டியூவல் அப்படிங்கிறது ஒரு டம்மி டேபிள், அதை மட்டும் எடுத்து வந்து காட்டும். இப்போ நீங்கள் எம்ப்ளாயிஸ்னு எடுத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் 107 ரெக்கார்டு இருக்குன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள் போய் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி டேபிள் தான் எடுக்கணும். டைம் ஸ்டாம்ப் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் ஸ்டாம்போடு வரும். ஸோ அதுதான் வந்து இது எல்லாமே.